பிடிஎஸ் நண்பதிங்க வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேபாப்பின் சோகங்கள் திருப்பியும் தொடர்ந்துட்டு இருக்குது. அந்த வரிசையில் இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்மால் ஆக்டர் இல்லை கேபாப்பில் தெரியாத ஆக்டர் அப்படின்னு கிடையாது, ஒன் ஆஃப் த பெரிய ஆக்டர் லைக் சொல்லலாம், ஆஸ்கார் அவார்டே வாங்கினா அவர்தான் சொல்லி யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் பார்த்திங்கன்னா மர்மமாக இறந்துருக்காரு, இல்லை சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போயிட்டு இருக்கதாகவும் அண்ட் என்ன நினச்சேன்னு தெரிலங்க, ஆனால் கேபாப்பில் இந்த சோகங்கள் மட்டும் திறந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அனதர் சூசைட் வெளில வந்திருக்கு. ஸோ இது யாருன்னா சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் இதனால நிறைய பேர் கேபாப்போ யோசிச்சு பயந்துட்டு இருக்காங்களாம். ஸோ அது உண்மையானு சொல்லி வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பட் அது மாதிரி இது மாதிரி கேபாப் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வீடியோஸை பற்றி என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ நியூஸ் படி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த பிக் ஆக்ட்ரஸ் அண்ட் இவரோட கதையை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஒரு ஷார்ட் மூவின்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய மூவின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு சீக்ரெட் லெகசியை பிடிச்ச ஒரு படம், அதாவது பேரசைடு. இது ஆஸ்கர் அவார்டு வாங்கிச்சு, கொரியன்லேருந்து ஒரு பெரிய அவார்டு. ஸோ ஏன்னா ஏஷியன்லேருந்து ஆஸ்கர் அப்போ ஒரு பெரிய விஷயம் அண்டு வாங்கியிருக்கப்ப அண்ட் இந்த வேல்யூவான அந்த ஆக்டருக்கு எவ்வளோ வேல்யூஸ் இருக்கும், அடுத்தடுத்து எத்தனை படங்கள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பட் அப்படி மட்டும் மனுஷன் ஏன் அவரோட காரில் சூசைட் பண்ணி அடையாளமே தெரியாத அளவுக்கு கிடக்கணும். ஸோ இதுதான் நடந்திருக்கு. அதாவது அவரோட காரில் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி ஒரு பர்சன் கிடக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. ரொம்ப நேரமாக ஒரு கார் ஒரே இடத்துல நிற்குதுன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா ஒரு பர்சன் அங்கே சூசைட் மாதிரி இருக்குது. அண்ட் லேட்டர் பார்த்தீங்கன்னா போலீஸ் கால் பண்ணி கூப்பிட்றாங்க அண்ட் செக் பண்ணி பார்த்து யார் சூசைட் பண்ணு பார்த்தா அதாவது இந்த பர்சன் யார் கேட்டால் லீ சங்க்யான். இவர் தான் பேரசைட் மூவியோட ஒன் ஆஃப் த ஆக்டர். ஸோ இவர் சீரியஸாக சூப்பரான ஆக்டர், நிறைய வயசு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நிறையவே இருக்குது. ஏன்னா இவர் வயசு 48 வயசுல இந்த மனுஷன் என்ன வந்துச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எங்கேயுமே போக வேண்டாம். ஒரு 10 மாதத்துக்கோ இல்லை ஒரு 5 மாதம் முன்னாடி ஒரு புரட்டி பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அப்படின்னு ஸ்கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ போச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பிடிஎஸ் கூட மாட்டியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிடிஎஸ் பேரை போட்டு நிறையா திணிக்கி ட்ரை பண்ணாங்க. பட் நம்ம பசங்க தப்பிச்சு போயிட்டாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அதில் மாட்டினது யார் பார்த்தீங்கன்னா ஜீ ட்ராகன் சொல்லிட்டு ஒரு பர்சன் மாட்டினார் அண்ட் இவரும் மாட்டியிருந்தார். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களாம், அடிக்கடி கூப்பிட்டுட்டு இருப்பாங்களாம், செக் பண்ணி பார்ப்பாங்களாம். அண்ட் இதனால் நிறையா மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன் வந்ததாகும் அண்ட் அடிக்கடி இந்த ட்ரக்கில் திருப்பி அவர் போனதாகும். அண்ட் இது மாதிரி இஷ்யூ வந்தனால என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூசைட் பண்ணதாக இப்போ நியூஸ் ஷேர் வந்துட்டுருக்கு. இது சூசைட்னு சொல்கிற ரீசன் என்னன்னா, அவர் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃபுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காணா போயிருக்காராம். அண்ட் அவரோட காரில் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் கிடச்சிருக்கான். ஸோ இதனால தான் அது சூசைட்னு சொல்லி ஒரு நியூஸ் கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் இன்னமும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. சூசைட்னா இல்லை மர்டர் பண்ணி அப்படி பண்ணப்பட்டதா இல்லை அந்த லெட்டரில் இருந்தது என்ன அப்படின்னு சொல்லியும் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இதில் இருக்க ஒரு சோக கதை என்னென்னா, சில பேர் யங் ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். இது மாதிரி ஓல்ட் ஏஜில் இருந்தால் என்ன சொல்கிறதுன்னு தெரில, இல்லை ஒரு ஃபேமஸ் கிடைக்கலன்னு சொல்லி இறந்தால் ஓகே. பட் ஒரு ஆஸ்கார் அவார்டே வாங்கிட்டு இறந்தாருன்னா என்ன சொல்கிறது, லைஃப் இஸ் எப்பவுமே அன்சர்டன். ஸோ இருக்க டைமை நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ பெரிய லைஃப்பை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லணும்னு தோணுது. அண்ட் மெயினாக நிறைய பேர் என்ன கேபாப் இது மாதிரி தானே ப்ரோ, அப்படின்னா எங்களுக்கெல்லாம் சேஃப் இல்லையான்னு சொல்லி கேட்டுருக்காங்க. 100 பேர் நல்லவங்க இருக்கப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக நடக்கிற ஒரு பிரச்சனைனால ஃபீல் பண்ணுவீங்கன்னா இது உங்கள் மேலே தப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பியூரான அவ்வளோ பெரிய ஒயிட் பேப்பர் இருக்கப்போ சின்னதாக வச்சு ஒரு டாட்டை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ஒயிட் பேப்பரை ரசிக்க மறந்துடும் அந்த டாட்டை பார்த்துட்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 100 பேர் நல்லவங்க உங்களை மாதிரி பெரிய பெரிய பிடிஎஸ்லாம் இருந்துட்டு பிளாக் பிங்க்லாம் இருந்துட்டு இருக்கப்போ இது மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸை பார்த்து பயப்படாதீங்க. ஒருவேளை உங்கள் கோல் கேபாப்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. நல்லவங்க இருக்கவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்கவங்க இருக்காங்க, உங்கள் இஷ்டம், ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. பட் இது மாதிரி சோகமாக நடந்ததுக்கு ஒரு RIP ஒரு ரெஸ்ட் பீஸும் அண்ட் ஒரு ப்ரேயரும் இவருக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் கூட ஷேர் பண்ணி விடைபெறுவது தான் RJ. லவ் யூ ஆல். டாட்டா, பை பாய்.